காங்கிரஸ்குள்ள இருக்கிறவங்களே திருச்சி வேலுசாமி போன்றவர்கள்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தி செல்வப்பிறந்தை அவர்கள் மேல குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு. இன்னைக்கு வந்து பேப்பர் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொன்ன காரணத்தை நீங்க விட்டுட்டீங்க. தாவேக்காவோட கூட்டணி அமைக்கக்கூடிய விவகாரத்தில் ராகுல் காந்தி வந்து பெரிய அளவில் வந்து அதிருப்தியில் இருந்தாங்க. ஏன்னா செல்வப்பிறந்தை அவர்களும் கார்கே அவர்களும் கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்றத பார்க்கப்படுது, புரிஞ்சுக்கப்படுது. ஏன் இப்போ கூட இந்த தலைமை மாற்றம் அப்படிங்கிற இடத்துல கார்கே வந்து செல்வப்பிறந்தை அவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கு வர மாட்டார்ன்ற ஒரு டாப்பிக்கும் ஓடுது. இப்போ இந்த பேச்சுகளின் போது வந்து காங்கிரஸ் ஓபிசி பிரிவு மாநில துணைத் தலைவர் ரவிராஜ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும். அவரு வந்து இப்போதைக்கெல்லாம் எந்த மாற்றமெல்லாம் இல்லைங்க, ஏன் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற போறதா சொல்றாங்களே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு போயிட்டாராம். ஸோ உள்ளுக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவுது. சமீப காலமாக ரொம்ப ஃபயராக தமிழ்நாடு காங்கிரஸில் யார் யார் பேசிட்டு இருந்தாங்க சொல்லுங்கள்? ஜோதிமணி இருக்காங்க லிஸ்ட்டில், சசிகாந்த் செந்தில் இருக்காங்க லிஸ்ட்டில், கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு, மாணிக்கம் தாக்கூர், இவங்கெல்லாம் ரொம்ப ஃபயராக ரீசெண்ட் டேஸாக பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இவங்களோட பேர்லாம் அந்த லிஸ்ட்டில் அடிபடுது. அப்போ வந்து சசிகாந்த் செந்திலும் ஜோதிமணியும் தாவேக்கு ஆதரவாளர். மே 15க்குள்ள, இப்போ மே 4 வந்து ரிசல்ட்டு, மே 15க்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துடணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் வட்டார தகவல்களாக இருக்கு. இல்லை இப்போ ராஜினாமா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பண்ணாததுக்கும் வாய்ப்பு. இது வந்து தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுன்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் செல்வப்பிறந்தை அவர்களே இருப்பாரா நீடிப்பாருன்னு ஒரு கேள்வி வேற ஒன்று இருக்கு. அது வந்து கார்கே நகர்த்த போகிற காய்களின் இதில் தான் இருக்கு. செல்வப்பிறந்தையை பற்றி பேசும்போது இந்த ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வருது, அதை பற்றி எனக்கு தகவல் இருக்குது. இல்லை, ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய அந்த கொலை வழக்கு அப்படிங்கிற விஷயத்தில் செல்வப்பிறந்தை அவர்களினுடைய பெயரும் இப்போ அடிபடுறது அப்படிங்கிறது இன்னமும் பரபரப்பாக பேசப்படலை அப்படின்னாலும் இன்னும் ஒரு பக்கம் ஒரு அஸ்திரம் ஒன்று தூங்கிட்டு தான் இருக்குது அப்படியே. அது ஆனால் என்னைக்கு அது வெடிக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். எலெக்ஷன் முடிவுகளுக்கு அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற அந்த விவகாரம் தான். செல்வப்பிறந்தை அவர்களும் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் வந்து முடிவுகளுக்கு அப்புறம் நான் வந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விஷயங்களையும் நம்ம ஏன் ராஜினாமா பண்ணணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த விஷயத்துக்கு அவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் கவனம் செலுத்த போகிறார் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பட் அதுக்கு பின்னாடி அவர் சொல்லாத, பட் ஆனால் நம்மளுக்கு காதுபட நம்மளுக்கு வந்த செய்திகள் சிலர் வந்து செய்திகளில் பார்ப்பதன் மூலியமாகவே புரிஞ்சுக்கிற விஷயங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. செல்வப்பிறந்தை அவர்களுடைய சமீபத்திய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் முன்பாக ஆரம்பிச்சு, அதாவது இந்த தொகுதி பங்கீடு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி குரல் எழுப்பியது அப்படிங்கிற இடத்துல இருந்தெல்லாம் ஆரம்பித்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் போயிட்டு இருந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடியில் இருந்தே கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ செல்வப்பிறந்தை அவர்கள் கொஞ்சம் திமுகவுக்கு ஃபேவரான ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்ற ஒரு பார்வை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு தகவல். அரசியல் வட்டாரத்துலேயும் பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயந்தான். இப்போ ஏன் காங்கிரஸ்குள்ளே இருக்கிறவங்களே திருச்சி வேலுசாமி போன்றவர்கள்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தி செல்வப்பிறந்தை அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாரு. இன்னைக்கு வந்து பேப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொன்ன காரணத்தை நீங்கள் விட்டுட்டீங்களே. தாவேக்காவோட கூட்டணி அமைக்கக்கூடிய விவகாரத்தில் ராகுல் காந்தி வந்து பெரிய அளவில் வந்து அதிருப்தியில் இருந்தாங்க. அவங்க தாவேக்கோட போயிருக்கலாம், தேவையில்லாம திமுக போயிட்டு அதிருப்தியில் இருக்கிறதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், இப்போ அந்த இடத்துல கூட திமுக கூட தான் நம்ம இருந்தாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு சைடில் இருந்து முக்கியமாக அதை புஷ் பண்ண ஆள் யார் அப்படின்னா செல்வப்பிறந்தை அவர்கள். இப்போ இருக்கிற தலைவர் கார்கே மூலமாக வந்து அந்த விஷயங்களை அவர் முயற்சி பண்ணார். ஏன்னா செல்வப்பிறந்தை அவர்களும் கார்கே அவர்களும் கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்றத பார்க்கப்படுது, புரிஞ்சுக்கப்படுது. ஏன் இப்போ கூட இந்த தலைமை மாற்றம் அப்படிங்கிற இடத்துல கார்கே வந்து செல்வப்பிறந்தை அவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கு வர மாட்டார்ன்ற ஒரு டாப்பிக்கும் ஓடுது. ஏன்னா இப்போ செல்வப்பிறந்தை அவர்களுக்கு 2027 வரைக்கும் டைம் இருக்குது. அவர் இப்போவே போகிறத வந்து கார்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார்னு ஒரு டாபிக் ஓடுது. பட் அதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது நம்மளுக்கு கொடுத்துட்டார்ல. அதுக்கப்புறம் ஆமாம், அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு தான். சரி, நீங்கள் அதை சொல்கிறீங்கல்ல. இப்போ இதே ஒரு கேள்வி வந்து இப்போ இந்த பேச்சுகளின் போது வந்து காங்கிரஸ் ஓபிசி பிரிவு மாநில துணைத் தலைவர் ரவிராஜ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அவர் வந்து இப்போதைக்கெல்லாம் எந்த மாற்றமெல்லாம் இல்லைங்க, கூட ஃபர்தர் கொஷினாக இதுவும் போடுது, இல்லைங்க எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாற போகிறதா சொல்கிறாங்களே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு போயிட்டாராம். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவுது. இப்போது இவர் இப்போ செல்வப்பிறந்தை அவர்கள் ஒரு பக்கம் இவர் வந்து நான் ராஜினாமா பண்ண போகிறேன்றது இவரும் ஒரு பக்கம் சொல்லிட்டாலும் கூட, இன்னொரு பக்கம்
அதற்கு எதிரான காய்களை ஒருவேளை இவரே நகர்த்திக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு செல்வப்பெருந்தகை கார்கே மூலமாக. சரி, இப்போ அப்படி எதுவும், ஏன்னா இப்படிப்பட்ட மாறுபட்ட விஷயங்கள் வரதுனால இப்படி ஒரு சந்தேகம் எழுது. இப்போ ஆல்டர்னேட் யார் இருக்கிறா? எஸ், அது இருக்குது. அதுக்கான போட்டிகளில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேரோட லிஸ்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு தகுதி வாய்ந்த 5 பேர் பட்டியலை தயார் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை வந்து கிரீஷ் ஓடங்கருக்கு கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸ் தலைமை. அவர் கொஞ்சம் விளக்கமான இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கிரீஷ் ஓடங்கர் தான் ஒரு 5 பேர் பட்டியலை தயாரிக்கிறாரு அப்படின்னு. இதில் வந்து யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சமீப காலமாக ரொம்ப ஃபயராக தமிழ்நாடு காங்கிரஸில் யார் யார் பேசிகிட்டு இருந்தாங்க சொல்லுங்கள். ஜோதிமணி இருக்காங்க லிஸ்ட்டில், சசிகாந்த் செந்தில் இருக்காங்க லிஸ்ட்டில், கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு, ஒரு எம்பி திருச்சி வேலுமணி இல்லை அவர் இல்லை, மாணிக்கம் தாக்கூர். இவங்கெல்லாம் ரொம்ப ஃபயராக ரீசெண்ட் டேஸாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்களோட பேர்லாம் அந்த லிஸ்ட்டில் அடிபடுது. அப்போ வந்து சசிகாந்த் செந்திலும் ஜோதிமணியும் தாவேக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதுக்குங்க கட்சிக்குள்ளே எதுங்க இப்படிலாம் இது கொளுத்தி போடுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலத்தை மைண்டில் வச்சு தான் மேபி தாவேக்கா கூட்டணியை பேசியிருப்பாங்களே ஒழிய தாவேக்காவுக்கு ஃபேவரபுளான ஆட்கள்னு நம்ம சொல்லிட முடியாது. இல்லை இருக்கிறாங்களா நான் கேட்குறேன். இல்லை இருக்கிறாங்க, லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஜோதிமணி எம்பி அவர்கள், கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள், மாணிக்கம் தாக்கூர் எம்பி அவர்கள், சசிகாந்த் எம்பி, அப்புறம் கூட இன்னொருத்தர் இருக்கார், தமிழ்நாடு காங்கிரஸ் அந்த சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் இருக்கிறார்ல ராஜேஷ்குமார். ஸோ அவரும் வந்து போட்டியில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் புதியவர்கள், அதாவது இது வரைக்கும் தலைமையாக இல்லாதவர்கள். இந்த மாதிரி ஒரு புதியவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து டெல்லி தலைமை வந்து நினச்சிருக்கிறாங்க, பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இதில் யாரை செலக்ட் பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. ஆனால் இவங்களுக்குள்ளே யாரோ ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு தகவல் ஒரு பக்கம் இருக்குது கூட. ஆனால் இருந்தாலும் ஏற்கனவே தலைவராக இருந்தவர்களும் இந்த போட்டியில் களம் காண்றாங்க, அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. KS அழகிரி, திருநாவுக்கரசர், தங்கபாலு, இவங்க 3 பேருமே வந்து அவங்களுமே இந்த பக்கம் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். ஸோ சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்கும் நடுவிலே ஒரு தலைமை போட்டிங்கிறது நிலவ போகுது. இதில் காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அதில் யார் தலைவராக வந்தால் தமிழ்நாடு காங்கிரஸை வளர்த்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இதுவரைக்கும் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுவாங்க இப்படிங்கிறதெல்லாமே ஒவ்வொருத்தருக்கான சவாலாக, யார் புதுசாக வர போகிறாங்களோ அவங்களுக்கான ஒரு சவாலாக இருக்கும். அண்டு மேக்ஸிமம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மே 15க்குள்ளே, இப்போ மே 4 வந்து ரிசல்ட்டு, மே 15க்குள்ளே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துடணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் வட்டார தகவல்களாக இருக்குது. இல்லை இப்போ ராஜினாமா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பண்ணாததுக்கும் வாய்ப்பு. இது வந்து தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுன்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ்ஸே சரி. பட் செல்வ பெருந்தகை அவர்களே இருப்பாரா நீடிப்பாருன்னு ஒரு கேள்வி வேற ஒன்று இருக்குது. அது வந்து கார்கே நகர்த்த போகிற காய்களின் இதில் தான் காய்களில் தான் இருக்குது. அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்களும் எந்த அளவுக்கு இதுவாக இருக்கிறாரு, முயற்சிகள் போடுறாரு. இல்லை வேணாம்ப்பா, எனக்கு வந்து இந்த நான் என்னோடய தொகுதியை நான் கவனம் செலுத்திக்கிறேன், என்னோடய ஸ்ரீபெரும் தொகுதி மக்களுக்கு ஜெயிச்சு நான் மக்களுக்கு அதை பண்ணிக்க நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த ட்ராக்கில் அவர் அப்படியே ஜஸ்ட் ட்ராக் மாதிரி அந்த ட்ராக்கில் மட்டும் போக போகிறாரா, இல்லை திரும்பவும் நான் இருக்கிற என்னோட எஞ்சிய பீரியடுக்கு நானே தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு வெளியில் ஒரு பேச்சும் உள்ளுக்குள்ள ஒரு முயற்சியுமா இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். இந்த செல்வ பெருந்தகை பற்றி பேசும்போது இந்த ஆம்ஸ்டாங்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வருது, அதை பற்றி எனக்கு தகவல் இருக்கு? இப்போதைக்கு என்கிட்ட அதை பற்றி எதுவும் தகவல் இல்லை. ஆனால் அந்த விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய அந்த கொலை வழக்கு அப்படிங்கிற விஷயத்தில் செல்வ பெருந்தகை அவர்களினுடைய பெயரும் இப்போ அடிபடுறது அப்படிங்கிறது இன்னமும் பரபரப்பாக பேசப்படலை அப்படின்னாலும் இன்னும் ஒரு பக்கம் ஒரு அஸ்திரம் ஒன்று தூங்கிட்டு தான் இருக்குது அப்படியே. அது ஆனால் என்னைக்கு அது வெடிக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஒருவேளை பொற்கொடி அவர்கள் எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா இது இன்னும் வீரியமாக கொண்டு போவாங்களோன்ற. அதுவும் குறிப்பாக இப்போ அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, ஒருவேளை NDA ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா மேபி அதற்கான நகர்வுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆமாம். ஸோ அது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் யார் அப்படிங்கிற களத்தில் ஒரு பெரிய கலைபுரம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய சடுகுடு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இங்கே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு சடுகுடு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது.